வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஒருபுறம் ஈரான் அதாவது ஜெருசலேமை துவசம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. இன்னொரு புறம் தன்னை சுற்றி இருக்க நாடுகளின் மீதெல்லாம் ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. தற்பொழுது அஜர்பைஜான் என்கின்ற நாட்டின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விமான தளங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடக்கூடிய காட்சிகளை நாம் காணொலிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஈரானில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்தியாவின் கடற்பரப்பில் தாக்குதலுக்கு உள்ளான IRIS தீனா என்கின்ற கப்பலை தாக்கிய அமெரிக்காவிற்கு சரியான பாடம் கற்றுவிக்கப்படும் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கிறது. அதே வேளையில் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்படுமா? பல உயிர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. பல நாடுகள் வலுக்கட்டாயமாக இந்த போருக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எனவே பேச்சுவார்த்தையின் மேலும் இந்த போரை தடுப்பதுதான் சால சிறந்தது என்கின்ற பேச்சுவார்த்தைகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வருமா என்கின்ற கேள்வி, அமெரிக்கா அதற்கு உடன்படுமா என்கின்ற கேள்வி. இஸ்ரேலை பொறுத்த மட்டில் இஸ்ரேல் முதலாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி அல் ஹொமைனி அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. இஸ்ரேல் நினைத்து பார்த்திருக்குமா என்கின்ற விடயம் தெரியாது. இது பெரிய போராக வடிவமைக்கப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் இஸ்ரேலுக்கு இருந்திருக்குமா என்று தெரியாது. தற்பொழுது ஈரான் இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேல் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான களங்களை முன்னிலைப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு இடங்களிலும் அவசர ஊர்திகள் செல்லக்கூடிய களம், அவ்வப்போது அவசரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒலிக்கக்கூடிய சைரனுடைய ஓசைகள் என ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ஒரு பயம் கொண்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய களத்தை பார்க்க முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்பது நமக்கே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மக்கள் உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு களங்கள் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் ஒரு சிறுவனுடைய ஒரு காணொளி, அந்த போர்கள், அந்த குண்டுகள் வெடிக்கப்பட்ட இடத்தில் மேலெல்லாம் இரத்தம் வெறிய இந்த போரை யாராவது நிறுத்த மாட்டீர்களா என்ற ஏக்கத்தோடு அந்த சிறுவன் கைகளை நீட்டிக்கொண்டு கேட்கக்கூடிய அந்த களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் உலகத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தை இஸ்ரேல் சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று சீனாவும் ரஷ்யாவும் அழுத்தமாக கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு ஆஸ்திரேலியாவின் பிரதமரும் அதுபோல கனடாவின் பிரதமரும் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஈரான் ஆயுதங்களை தயாரிப்பதை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்ட பின்பு அல்லது அதை நிறுத்திய பின்புதான் பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்படும் என்று மிக அழுத்தமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஏறக்குறைய ட்ரம்ப் அவர்களும் இதனை மையப்படுத்திய செய்தியைத்தான் சொல்லி இருக்கின்றார். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் சொல்வது ஒன்றுதான், பேச்சுவார்த்தைக்கு முதலில் அழைத்தோம், அப்பொழுது ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை, அதற்கான காலம் கடந்து விட்டது, இனி பேச்சுவார்த்தை என்பது இல்லை, எங்களுடைய பலம் என்ன என்பதை நாங்கள் ஈரானுக்கு பயிற்றுவிப்போம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது பல நாடுகளில் அபயக்குரல்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. எப்பொழுது ஏவுகணைகள் தங்கள் நாட்டை தாக்கும் என்கின்ற அச்சத்தோடு ஒவ்வொரு நாடுகளும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. இதே வேளையில் ஒரு பரபரப்பான செய்தி அமெரிக்காவை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அமெரிக்காவின் இராணுவத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலக குரல் அல்லது அமெரிக்காவின் இராணுவத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குமுறல். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அமெரிக்காவிடம் இப்பொழுது ஆயுதங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் 2 அல்லது 5 நாட்களுக்குள் போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லை என்கின்ற விடயம் வெளியே தெரிவதற்கான ஒரு சூழலாக மாறிவிடும். எனவே இந்த போர் நிறுத்தத்திற்கான களங்களை
எடுப்பதுதான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு இசைவு தெரிவிப்பாரா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் எழும்புகின்றன. அமெரிக்கா பல நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் அமெரிக்காவிடம் ஆயுதங்களே இல்லை என்கின்ற ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒட்டுமொத்தமான ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட அமெரிக்காவின் பலம் இவ்வளவுதானா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய பதுங்கு குழிக்குள் காட்டப்பட்ட ஆயுதங்கள் வெடித்து சிதறுவதற்கான களத்தை எடுக்குமே என்றால் உலகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சத்தோடு அரசியலை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானை பொறுத்தமட்டில் தங்களுடைய தலைவரை இழந்திருக்கின்றோம். அந்த இழப்பிற்கு சரியான பாடத்தை அமெரிக்காவிற்கு கற்றுக் கொடுக்காமல் நாங்கள் ஓயப்போவதில்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய அந்த தாக்குதலின் வீரியம் விரிந்து செல்லக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இந்தியாவை மையப்படுத்திய சில செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் பயிற்சிக்காக வந்த கப்பல் தான் இந்திய கடற்பரப்பில் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் மூலம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 85 பேர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். 30க்கு மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையால் காப்பாற்றப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இது இப்பொழுது இந்திய அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எழுப்பியிருக்கிறது என்பதை விட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை அது உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் மோடி அவர்கள் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நம் நாட்டிற்கு வந்துவிட்டு பயிற்சி எடுத்துவிட்டு செல்கின்ற ஒரு கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அது அமெரிக்கா நமக்கு விடுத்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ற ஒரு கேள்வியை அவர் வைத்திருக்கின்றார். இன்னொரு விடயம் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்னவென்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கர்னல் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், இந்தியாவில் அமெரிக்காவின் இராணுவ தளம் இருக்கிறது, அங்கிருந்துதான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்தியாவில் அமெரிக்காவின் இராணுவ தளம் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு இந்திய அரசு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் அமெரிக்காவின் எந்த இராணுவ தளமும் இல்லை, திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது. இந்த போர் செல்கின்ற களம், இந்த போரை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒட்டுமொத்தமான உலகத்தையே பீதியடைய செய்திருக்கிறது என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு சம்பவங்களை வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.